என்றும் ஒற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் அருள்ஜோதி தெய்வம் எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வல்லங்கருமான் இங்கு ஒளியே சரணம் சரணம். அடுத்ததாக விண்ணப்பம் வாசிப்பதற்காக அடியார் சிவரவி அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விண்ணப்பம் எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருடம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தொழல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயர் பெரிதும் தயவுடைய தந்தை உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி பார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் திருவருளால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களினுடைய வருகையினால் இது அழகுக்கு அழகு சேர்க்கிறது. வியாழந்தோறும் நடக்கக்கூடிய இந்த ஞான வேள்விக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடிகளை வள்ளலார் தொண்டு நிறுவனம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது, வரவேற்கிறது.
வழிபாடு என்பது வெறுமனே சடங்காக இருந்த நிலைப்பாட்டிலிருந்து அது நம்மை பக்குவப்படுத்துவதற்குரிய பாதையாக அமைய வேண்டும் என்பதை நமக்கு ராஜபாட்டையாக அமைத்து கொடுத்தவர்கள் தான் வள்ளல் பெருமானவர்கள். வெறுமனே மடத்துக்குள் முடங்கி கிடந்த சுவாமியாக இல்லாமல் மக்களை எப்படி ஈடேற்றுவது என்பதிலே அவ்வளவு பொறுமையாக, ஏன்னா நம்மெல்லாம் எதுக்காவது எதை யார் பேச்சையும் கேட்போமா? நான் கேட்க மாட்டோம். யார் பேச்சையும் கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொன்னால் தான் ஆமான்னு கேட்போமே தவிர யாரும் கேட்போம். இது நல்லதுங்கய்யா அந்த மாதிரி என்னன்னா காதில் பயங்கரமானதே தெரியாது ஒன்றும். சரி, அது அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாய கட்டமைப்புள்ள வள்ளல் பெருமான் அவர்கள் சைவம் அல்லாதவங்க உள்ள வராதீங்க அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை போட்ட மிகப்பெரிய மகான் உலகத்திலேயே வள்ளல் பெருமானை தவிர வேற யாருமே கிடையாது. ஐயோ வரமாட்டாங்களே, ஆளு குறைஞ்சு போயிடுவாங்களே, இங்க கூட்டமே இல்லை, அதை பத்தி வருத்தப்படல. நீ இருந்தேன்னா உள்ளவா, இல்லையா என்கிட்ட வந்துட்டேன்னா உன்னை சரி பண்ண வேண்டியது என் வேலை. பரவாயில்ல பரவாயில்ல, அது இல்லை இங்க. அது தர்மசாலையோட சரி. வெறும் மருந்து மட்டும் கொடுக்கல, ஒரு உணவே மருந்தாகவும் கொடுத்தார். அந்த வகையில உங்களுக்கு காலையில இருந்தோன்னு என்ன செய்யணுன்றதுல இருந்து நிறைய நமக்கு வழிநடை பயணத்திற்கு எப்படியெல்லாம் இருந்தால் நாம் ஈடேற முடியுமோ அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லலாம், சும்மா சொல்லக்கூடாது. அதாவது ஒன் பாத்ரூம் போறதுல இருந்து அதுல போன என்ன சிரமம் இருக்கும் அப்படின்றதுல இருந்து, அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகணும் அப்படின்றது வரையும் நான் சொன்ன ஒரு வைத்தியர் அவர். அது நீ எத்தனை தடவைக்கு மேலே போகும்போது உனக்கு ஏதோ ஒரு சிரமம் இருக்கு, இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்னு சொல்லணும். அதை வேற மாதிரி சொல்லாம உங்களுக்காக அவ்வளவு சொல்லியிருக்கிறார், நமக்காக அவ்வளவு சொல்லியிருக்கிறார். அவரை நாம் உண்மையிலேயே என்ன சொல்வது, அவருக்கு நிகர் அவர் தான். ஆமாம், ஏன்னு கேட்டால் நம்ம யாரையும் நம்பி அந்த பாதையில் சரியா போகணும்னா போக மாட்டோம். அப்படியே அங்கேயும் நின்றுடுவோம். அவங்க பார்க்கும்போது போற மாதிரி ஒரு போக்கு காமிப்போம், அப்படித்தானுங்களே. ஏன்னா இப்போ தங்கம் அவ்வளவா ஜொலிக்காது, தங்க மாதிரி இருக்கிறது என்ன செய்யும், அது நல்லா இருக்கு, அதுதான் நம்ம போய் முதல்ல எடுத்தோம். இது நல்லா இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அருமையா இருக்கு. ஆமா, ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா முன்னதேன்னு பார்த்து தானே எடுக்கிறோம். போன உடனே அது நல்லா இருக்கு, ஆர்வை இல்லை அந்த வகையில இல்லப்பா. அது இதுதான் உனக்கு காலத்துக்கும் துணையாக இருக்கும் என்கின்ற செய்திகளை அற்புதமாக சொன்னவர் வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த வகையிலே அற்புதமே என்பதை பற்றி பேசுவதற்காக அற்புதமாக வந்திருக்கிறார்கள் நம்முடைய சன்மார்க்க சென்றல் அவர்களை வருக 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 என நாம் கேட்க வைக்கின்றோம். வள்ளல் பெருமானுக்கு வாய்த்த அற்புதமான அடியார்களில் அவர்களும் ஒருவர் என்று சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு கேட்டால் வெறுமனே பேச்சாளராக இல்லாமல் அருளாளராக நடத்துவதற்கு எப்படியெல்லாம் நாம் முயல வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு எளிய நினைவோடு இருக்கக்கூடிய, அதாவது கலையாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, ஊடுகளில் என்ன நிகழ்ச்சியெல்லாம் இருக்கோ அதை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நாம் எளிமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லக்கூடியவங்க. அவங்களுடைய திருவடியை வணங்கி, உங்களுடைய திருவடியை வணங்கி
இன்றைய பொழுது அரங்கத்தை அவருடைய பார்வைக்கு அமைகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கதை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே அருவமாயிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தவத்திரு கன்னியப்ப சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி முன்னிலை வைக்கின்ற அண்ணா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள் ஆண்டோர்கள் ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் கணவர் சார்பாகவும் பணிவான வந்தனங்கள். மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்தருளி மண்ணிய வடிவழித்து அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கெனக்கு கொடுத்துளே விளங்கு சர்க்குருவே. பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பதம் அறிவாம் தளத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்டு என் மொழி. இன்றைக்கு வள்ளல் பெருமானின் திருவருளும் குருவருளும் நமக்கு அருமையான ஒரு தலைப்பாக அற்புதம் அற்புதமே என்று ஒரு அருமையான தலைப்பிலே நாம் எல்லாம் சிந்திக்க இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் வருவிக்க உற்றதே ஒரு அற்புதம்தான். எதற்காக வருவிக்க உற்றார் என்று சொன்னால் நம்மையெல்லாம் திருத்துவதற்காக. அண்ணன் சொல்லுவது போல நம்ம தான் திருந்தவே மாட்டேங்கிறோம். கேட்க மாட்டேன் என்று திரசித்தம் செய்து கொண்டீர்கள் சொல்லுவார் வள்ளலார். இதுக்கு மேல கடினமா யாரையும் சொல்ல முடியுமா? நீங்கள் சன்மார்க்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாவித சங்கல்பங்களுக்கும் ஆச்சாரங்களுக்கும் தடையாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல தலைவனையே தொழுவதையே தொழிலாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம எதுவும் கேட்கறது இல்லை. அதனால்தான் இறைவன் பார்க்கிறான், அற்புதமா வள்ளல் பெருமானா வருவிக்க விட்டான். நானா வரல, இறைவனால் வருவிக்க விட்டேன். பெருமான் சொல்றாங்க, ரெண்டு பேர் இறைவனால் வருவிக்க விட்டுறவர்கள். ஒருவர் திருமூலர், என்னை நன்றாக படைத்தனர் தமிழ் செய்யுமாறே என்று சொல்வார் திருமூலர். பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று கவிழ்ந்திடுதற்கு என்றே இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இறைவனால் வருவிக்க உற்றவர். அவதாரம் என்று சொன்னால் மேலிருந்து கீழே இறங்குவது. இவர் இறைவனால் வருவிக்க உற்றார். இன்னொரு இடத்துல பதிவு பண்ணார், தப்பாது மந்திரம் தந்திரம் யாவையும் கொடுத்து என்னை ஐந்தொழில் செய்ய விதித்தனையே என்னை வருவித்து அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்வார். இன்னொரு இடத்துல சொல்வார், வருவித்த வண்ணமும் தானே இந்த மாநிலத்தை செய்த வண்ணமும் தானே தெரிவித்த அருளிற்று பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுவார். பல இடங்கள்ல வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற அந்த அற்புதத்தை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள். வள்ளல் பெருமான் சிறு வயதிலேயே கருவிலே திருவுடையவர். இறைவன் பால் மாறாத அன்பு கொண்டவர், போதாமல் உணர்ந்தவர். இறை அருள் எப்பொழுது கிடைக்கும் என்று ஒவ்வொரு நொடியும் இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர். இந்த உலகத்து அதுபோல இறை சிந்தனை மட்டுமல்ல, சமுதாய சிந்தனையும் வள்ளல் பெருமானுக்கு இருந்தது. இந்த உலகத்து மக்கள் எல்லாம் வீணாக காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் எப்பொழுது திருந்த போகின்றார்கள்? எப்பொழுது இறைவனை அறிந்து கொள்ளப் போகின்றார்கள்? எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் வீணாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களே, என்ன செய்வது? இறைவனிடம் குறையிடுவதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பெருமான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள்.
அதே சமயம் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் எல்லோரும் இறந்து இறந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். விரைந்து விரைந்து, அதுவும் எப்படி பல விண்ணப்பத்துல போடுவார், விரைந்து விரைந்து அப்படின்னு போடுவார். அதான் ஏன்னா நம்ம அஜாக்கிரதையினால ஒரு 120 வயசு வாழ வேண்டிய ஒரு தேகம் கடைசியில ரொம்ப சீக்கிரமே போயிடுது. எதனால? அஜாக்கிரதையினால. அதற்காக தான் நமக்கு சிறப்பு விதி, பொது விதி இதெல்லாம் எழுதி வச்சார். சிறப்பு விதியெல்லாம் எழுதி வச்சாங்க. அப்படின்னாலும் சொன்னாக்க ஒரு குழந்தைக்கு ஒரு சொல்லுவது போல, ஒரு தந்தை சொல்லுவது போல வள்ளல் பெருமான் நம் கையை பிடித்து கொண்ட இந்த சன்மார்க்க நெறியின் பாதையிலே அழைத்துக் கொண்டே போகின்றார். அந்த சன்மார்க்க திருநெறிக்கு வந்தால் சாகாமல் இருக்க முடியும். அது ஒரு அற்புதம் தான். சன்மார்க்க திருநெறிக்கு வந்தால் சாகாமல் இருக்க முடியும். மாண்டு உடலா வகை வந்து இளம் காலையை ஆண்டு கொண்டருடைய அருட்பெருஞ்சோதி. சிறு வயதிலேயே பெருமானுக்கு இறைவன் அருள் செய்கின்றான். அது போல அவர் வந்ததே அற்புதம் தான். அதான் இந்த பாடல்ல ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள், அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அப்படின்னு ஐயா சொல்வாங்க. அதாவது சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது, சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பது நெஞ்ச கரிசு துறந்தது, கற்ற பொய் நூல்கள் கணத்தை மறந்தது, அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே. வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லாத்திலையும் ஒரு சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது. ஒரு இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சிற்பொதுன்னு சொல்லுவாங்க, பொற்பொது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சிற்றவையும். சிற்றவையும் பொற்சபையும் சொந்தமினதாச்சி, தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேசி, ஏயுலக வாழ்வில் எனக்கென்னை இனி ஏச்சி, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சி இன்றோடே போச்சி. அப்படி சிற்பதம் சிற்றவை பொற்சபை, சிற்பதம் பொற்பதம், சிற்பொது பொற்பொது எல்லாமே எங்க இருக்கு? சிற்பதம் பொற்பதம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாகவே புருவ மத்தியில உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே என்ன இருக்கு? அங்கதான் சிற்பதும் பொற்பதும் இருக்கு. இறைவனைய அங்கதான் நம்மளால உணர முடியும். அதனால்தான் ஐயா சொல்றாங்க, சிற்றவையின் கண்ணே நிறுத்துதல், மனதை இழுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த புருவ மத்தியை நோக்கி நம்முடைய மனதை செலுத்துதல். அப்பதான் நீங்க கொண்டு போய் செலுத்துறீங்களாதான் என்ன கிடைக்கும்? அந்த சிற்பதனா என்ன, பொற்பதனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து பாடல்ல, அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னீதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுனா வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. இங்க சொல்றாரு இல்லைங்களா, சிற்பதமும் சிற்றபையும் பொற்சபையும் பெருமான் சொல்லுவாங்க. இதுலயே சொல்லுவாங்க, அங்க கொண்டு போய் நம்ம புகுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சிற்றபையிலும் அதன் மூலமாக பொற்சபையிலும் புகுந்து கொண்டால் அந்த சிற்பதமும் சொற்பதமும் சீரே சிறக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு வரும். அப்ப சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது அம்பலத்திலே ஞான சரியை, ஏன்னா இது கார்த்திகை மாசம், ஞான சரியை வெளிப்பட்ட ஒரு மாதம். வள்ளல் பெருமான் அவர்கள் 1873 கார்த்திகை மாசம் சித்தி வளாகத்துல புறத்துல வெளியே விளக்க வச்சுட்டு
பெருமான் என்ன சொல்வார்கள்? 28 பாசுரங்களில் கண்டபடி நினைந்து நினைந்து என தொடங்கக்கூடிய 28 பாசுரங்கள் கண்டபடி தெய்வ பாவனையை தீபத்தில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் உள்ள போறாங்க. இனி இந்த உடம்பிலே இருக்கின்றோம், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா எல்லா உடம்புலையும் புகுந்துட்டாக்கா நம்ம இப்படியா இருப்போம், ஒவ்வொருத்தரும் வள்ளலாரா இருக்கும். ஆனா நம்ம என்ன ஒரு பெருமான் உள்ள போறாரு, ஆனா என்னவோ தெரியல திருப்பி வெளியே வந்துட்டு 1874 தான் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வள்ளல் பெருமான் அவர்கள் திருக்காப்பிட்டுக் கொள்கின்றார்கள். அந்த ஞான சரியில தான் வள்ளல் பெருமான் சொல்றாங்க, நீ பிறரோ யார் உனக்கு உறவலனோ, நெடுமொழி என்று கொடுமொழி சொல்லுவேனோ, இறைவன் சித்தாடல் வருகின்ற தருணம், நீங்கள் வாங்க, இந்த சன்மார்க்கத்துக்கு வாங்க. இந்த சன்மார்க்க நெறியிலே தான் சித்தாடல் புரிகின்ற ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது இறைவன் எங்க சித்தாடல் புரிவான் அப்படின்னு கேட்டா, அந்த பொற்சபையிலும் சிற்சபையிலும் நமக்கு அதில் உணர முடியும். இதெல்லாம் என்ன அனுபவம் அப்படின்னு பார்த்தா, தியான அனுபவம். சிற்பதமும் பொற்பதமும் சீரே சிறந்தது, சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பதென்று பரிசு துறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது. அதாவது கற்பதை நெஞ்சு கரிசு துறந்தது அப்படின்னு சொன்னா, நம்மளாம் எப்படி பிறந்திருக்கோம்? குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே வடிவாய், இதெல்லாம் விண்ணப்பத்தில் ஐயா சொல்லுவாங்க. அப்படி பிறந்த நம்ம இந்த பெருமான் அந்த சிற்பதத்தையும் பொற்பதத்தையும் நாம் கண்டு கொண்ட உடனே இறைவனுடைய சித்தாடல் புரிகின்ற அந்த தருணத்துல நம்முடைய மனதிலே இருக்கின்ற மாசுகள் எல்லாம் போய் எல்லாம் போயிடும், சுத்தமாயிடும். சுத்தமான பிறகு கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது. இதுவரைக்கும் பெருமான் பேருபதேசத்துல சொல்வாங்க, இதுவரை நீங்கள் லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கின்ற வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம் இவை ஒன்றிலும் தெய்வத்தின் தன்மையை இன்னதென்று சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன அதெல்லாம் பொய் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதுவரைக்கும் அதே மாதிரி, ஆனா அது ஒரு நீதியை போதிக்கின்றது. சில விஷயங்கள் எல்லாம் நீதியை போதிக்கணும். அதை படிப்பதன் மூலம் நீதியும் நமக்கு கிடைக்குது. அதே சமயம் பொய் நூல்கள்னா என்னது? எத்தனை பொய் நூல்கள் வருது, அப்படியே கற்பனையா எத்தனை வார பத்திரிக்கை, எத்தனை மாத பத்திரிக்கை, எத்தனை இதெல்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் மறந்து போயிடுது. கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது, அற்புதம் அற்புதமே. அந்த சிற்பதத்தை பார்க்கிறாராம், பொற்பதத்தை பார்க்கிறாராம். அடுத்தது இறைவன் சித்தாடல் கொள்கின்ற அந்த நிலையை பார்க்கின்றாராம். அதனால் மனதிலே இருக்கின்ற மாசுகள் எல்லாம் நீங்கி விடுகின்றதாம். அதுபோல கற்ற பொய் நூல்கள் இதுவரை இன்னொரு இடத்துல இந்த கற்ற பொய் நூல்கள் இன்னொரு இடத்துல கற்றதை பற்றி சொல்வார். என்ன சொல்லுங்க? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கலித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மனமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, இனி நீர் உலகிலே இதுவரை உண்மை அறிந்திலரே, விண்டதனால் இனி நீர் சிற்றம்பலத்தை மெய்ப்பொருளை நன்குணர்ந்து மெய்நெறியை கடைபிடித்து எந்தகு சிற்றம்பலத்தை எந்த அருளை அடைவீங்கள், இன்புறலாம், இரவாத நலம் பெறலாம், இன்புறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அத்தனை என்ன போச்சு? பொய்யா போச்சு. ஆனால் ஒரு ஞானியானவர் சுத்த சிவ நோக்கத்தால் ஒரு கணத்துல உண்மையான ஒரு படிப்பை நம்ம படிக்கலாம். அது என்ன படிப்பு அப்படின்னு கேட்டா, சாகாத கல்வி. சாகாத மற்றதெல்லாம் என்ன கல்வி அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த மனசு இருக்கிற வரைக்கும் அது இதுவாகும். ஆனா சாகாத கல்வி அப்படின்னு சொன்னாக்கா அது தொடர்ந்து வரும். பெருமான் சொல்லுவாங்க, ஒருவன், திருவள்ளுவர் கூட சொல்லுவார், ஒருவன் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்வார். அதுபோல இந்த கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன்பர். இன்னொரு இடத்துல என்ன சொல்வார்?
கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தீனையாமே அப்படின்னு சொல்வார். அந்த கற்றேன் சிற்றம்பல கல்வி அதுதான் சாகாத கல்வி. அந்த சாகாத கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் என்றும் இருப்பார்கள். அந்த சிற்றம்பல கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த அருள் அமுதத்தை உண்டு ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் மிக்கல் வராது கண்டாய் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இதே அற்புதம் பாட்டுல சொல்லுவாங்க, செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலையெடுத்தது இத்தாரணி முதல் வானம் உடுத்தது இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது அற்புதம் அற்புதமே அப்படின்னு சொல்லுவாங்க. செத்தார் எழுகின்ற திருநாள் எடுத்தது. இறந்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா துயின்று எழுந்தது போல துயின்று உணர்ந்து எழுந்தது போல எழுவாங்களாம். அதாவது உடலை விட்டு உயிர் போனவங்க செத்தவங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. திருவள்ளுவர் சொல்வார், ஒத்த அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையோர் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்வார். அது போல யாரை இதுவரைக்கும் மக்கள்ல என்ன பண்றாங்க, அறியாமையிலேயே இருந்திருக்காங்க. கண்மூடி பழக்கமெல்லாம் அந்த நிலையிலேயே இருந்திருக்காங்க, அறியாமையிலேயே இருந்திருக்காங்க. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்திருக்காங்க. ஒன்றுக்கும் உதவாத சாதியையும் மதத்தையும் சமயத்தையும் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அறியாமையிலே உழன்று கொண்டு உண்மையான நெறி இதுதான் என்பதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் எல்லாம் அறியாமையிலே இருக்கின்றார்கள். அப்பேற்பட்டவங்கெல்லாம் செத்தவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு உண்மையை தெரிய வைக்கணும். அந்த உண்மையை தெரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட எழுந்து உணர்ந்து ஆஹா இந்த சன்மார்க்க நெறி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துயின்று உணர்ந்து எழுவாங்க. அப்ப செத்தவர்கள் எல்லாம் எழுகின்ற திருநாள் எடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலையெடுத்தது. சிவநெறினா என்னது, சன்மார்க்க திருநெறி. இன்னொரு இடத்துல என்ன சொல்வார் ஐயா, பெருநெறின்னு சொல்வார். அடுத்தது சிவநெறின்னு சொல்வார், திருநெறின்னு சொல்வார். சன்மார்க்க திருநெறி எத்தனையோ மார்க்கங்கள் இந்த உலகத்தில் வந்து அத்தனை மார்க்கங்கள் கருநெறியெல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்று தனிப்பேர் கொண்டு ஓங்கும் திருநெறிக்கே வந்து பாரி அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லுவாங்க. எல்லா நெறியும் இந்த சன்மார்க்க நெறிக்குள்ள அடக்கம். இதுவரைக்கும் வந்த ஞானிகள் 4 மார்க்கங்களை காட்டினார்கள். தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். தாச மார்க்கம்னா இறைவனுக்கு அடிமை கொண்டு ஒழுகுதல், அதே சமயம் உயிர்களுக்கும் தொண்டு செய்தல். அடுத்தது சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுக்கு பிள்ளையாக மாறுதல், பிள்ளையாக இருப்பது. அடுத்தது அதுக்கு அப்பர் சொன்னாங்க, சம்பந்தர் சொன்னாங்க, எடுத்துக்காட்டு. அடுத்தது சகமார்க்கம், தோழமை மார்க்கம். பெருமானும் தோழமையா இருந்திருக்காரு இறைவன் கூட. பொன்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா இரவும் பகலும் நீத்தனையை கருத்தில் வைத்தேத்துதற்கு சீண்டி உண்பனினும் உடுப்பனினும் உலகரை நம்பினே நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேன் நண்பனா பாவிக்கிறார் சுந்தரர். அடுத்தது சன்மார்க்கம், இறைவனும் இவரும் சேர்ந்து ஒன்னா, நான் தானானான் தான் நானாவது, 2 பேரும் ஒன்னா ஆவது. பெற்றேன் என்றும் இரவாமை வேதந்தவித்தே இறைவனனை உற்றே கலந்தான் நான் அவரை உற்றே கலந்தேன் இருவரும் ஒன்றானோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுதான் சன்மார்க்கம். இறைவனும் இது 2 பேரும் சேர்ந்து ஒன்னாகிறது. கொண்டது உன் தன்னை தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை. உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உணர்த்து கொண்டு மாத்திக்கிட்டு இறைவன் கடவுள் மயமாகவே ஆகி கடவுளாவே மாறுது என்ன அப்படின்னு சொன்னா சன்மார்க்கத்துலதான். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு கோயிலா போய் தேடி தேடி இறைவனை தேடி 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 போய் இறைவனோட அருளை வாங்கணும். ஆனா சன்மார்க்கம் என்பது இறைவனே தானாக வந்து இந்தா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்துலதான் எல்லாரும் அந்த சிவநெறி தான் எங்குமே இருக்குதான். அதான் இத்தாரணி முதல் வானம் உடுத்தது, இந்த உலகம் முதல்
வானம் வரை எங்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரே நெறி எது என்று கேட்டால் சிவநெறியாகிய சன்மார்க்க திருநெறி, அதுவே பெருநெறி அப்படின்ட்டு பெருமான் சொல்றாங்க. அடுத்தது இத்தாரணை முதல் வானம் முடித்தது இரவாவரம்தான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சன்மார்க்க திருநெறி தான் எனக்கு இரவாத வரத்தை கொடுத்தது. சாகாதவனே சன்மார்க்கி, சாகாமல் இருக்கக்கூடிய அத்துணை வழிகளிலும் சன்மார்க்கத்துல தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. சாமாரணிக்கும் தவித்திங்கனைக்கு ஆமாருடைய அருட்பெருஞ்சோதி, சாவதற்குரிய அத்துணை வழிகளையும் அடைத்து ஆம் இருக்கின்றார் என்ற ஒரு நிலையை தருவதுதான் சன்மார்க்க திருநெறி. அந்த திருநெறி தான் எனக்கு இரவாது வரத்தை கொடுத்தது. ஆனந்த நாடகம் ஆடுதல் சார்ந்தது, அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது, ஈனந்த மாயை இருள்வினை சொந்தது, என்னரு ஜோதி என் உள்ளத்தில் ஆழ்ந்தது. ஆனந்த நாடகம் ஆடுதல் சார்ந்தது. இவன் என்ன பண்ண போறான்? அந்த அம்பலத்துல ஆடிக்கிட்டே இருக்கான். அந்த அம்பலத்துல ஆடக்கூடிய தருணம் எதுன்னு கேட்டா இதுதான் தருணம். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறி, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறி அப்படின்னு பெருமான் பாடுகின்றார் இல்லையா? அந்த அம்பலத்துல ஆடுகின்ற அந்த ஆனந்த நாடகம் ஆடுதல் சார்ந்தது, அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது, ஈனந்த மாயை இருள்வினை சோர்ந்தது, என்னரு ஜோதி என் உள்ளத்தில் ஆழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈனந்த வெவ்வினை, அந்த இருள் வினை இருக்கீங்களா? நல்வினை தீவினை. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீவினை செய்தால் தீயது செய்யும். இதையெல்லாம் யார் செய்ய வைக்கிறா அப்படின்னு கேட்டா இறைவன் தான். இறைவன் என்ன பண்றான்? நமக்கு ஒரு அற்ப சுதந்திரத்தை கொடுக்குறான். அதாவது நமக்கு மூலமலம் எதுன்னு கேட்டாக்கா ஆணவம் தான் மூலமலம். ஆனா ஆன்மாவோட இயற்கை குணம் எதுன்னு கேட்டா தயவு தான் இயற்கை குணம். ஆனா இந்த ஆணவத்தினால, அந்த மூல மலத்தினால இந்த ஆன்மாவானது தகையை ஒழித்து விட்டு என்ன பண்ணுது? வினையை சேர்த்துக்குது. வினையை சேர்த்துக்கின்ற பொழுது நமக்கு பிறப்பு ஏற்படுது. அந்த வினையினால பிறப்பு ஏற்படுது. அதான் பெருமான் சொல்லுவாங்க மகாதேவ மாலையில, தீவினை நல்வினை என்ற வன்கயிற்றால் ஜீவன்களை ஆட்டுகின்ற தேவே. ரெண்டு பொம்மலாட்டம் ஆடுறாங்க இல்லைங்களா? அவன் பொம்மை கையில் வச்சுருப்பான், அந்த பொம்மையை ஆட்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி நம்ம ஜீவர்களையும் ஆன்மாக்களையும் என்ன பண்ணுறான்னா இந்த ரெண்டுத்தையும் செய்ய வச்சு நமக்கு ஒரு அற்ப அறிவை கொடுத்து, ஆறாத அறிவு ஒரு பகுத்தறிவு ஒன்று கொடுத்துட்டு, இது நல்லது இது கெட்டதுன்னு பார்க்கறதுக்கு தோணாம நல்லது செய்து கெட்டதும் செய்து நம்ம என்ன பண்ணுறோம்? வினையை சேர்த்துக்கிறோம். அப்பேற்பட்ட இருள் வினையெல்லாம் சோர்ந்து விட்டு தான் பெருமான் வந்தோடனே இறைவன் அவரை பார்த்து, இறைவனை பெருமான் பார்த்ததுனால இதெல்லாம் என்ன ஆச்சா? எல்லாம் போயிடுச்சா பெருமானுக்கு. இதெல்லாம் ஒரு அற்புதமா ஐயா பண்றான். என்னரு ஜோதி என் உள்ளத்தில் ஆழ்ந்தது. இதெல்லாம் எதனால தெரியுமா? என்னுடைய உள்ளத்துல யார் இருக்கா? இறைவன் அருட்பெரும் ஜோதியாகி இறைவன் இருப்பதனால இத்தனை அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல இன்னொரு இடத்துல சொல்வார், ஆதியும் நடுவும் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியை நானும் பார்த்தேன். அந்த பார்த்ததுனால நானும் நித்தியனான, சாதியும் மதமும் சமயம் தவிர்த்தே சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை நிறுவுதல் சீக்கிரம் வாங்க, இந்த சன்மார்க்கத்துக்கு வாங்க. இந்த தவிர்த்த சன்மார்க்கத்துல, சாதி மதம் சமயம் தவிர்த்த சன்மார்க்கத்துல உங்களையும் கொண்டு போய் நான் விடுறேன். நீங்க அருட்பெரும் ஜோதியை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களும் நித்தியமாக வாழலாம். அந்த நித்தியம் எப்படின்னு சொன்னா, எதனாலும் எக்காலத்தும் தடைபடாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ். என்னைக்கு கூடிய சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை பெற்று இதெல்லாம் எதனால சாத்தியம் அப்படின்னு கேட்டா, நம்ம நமக்குள்ளாக இறைவனை பார்க்கணும். எல்லா அருளாளர்களும் என்ன சொன்னாங்க? ஜோதியாக தான் இறைவன் இருக்கான். மாணிக்க வாசகர் பாடினார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னு பண்ணார். நம்முடைய பெருமானும் என்ன சொல்றாங்க? ஆதியும் நடுவும் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியை பார்த்தேன்னு அவரும் சொல்றார். அந்த பெருமான் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள், இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு நாள் அவருக்கு அந்த ஜோதியானது அவருக்கு தென்படுது. அப்போ ரொம்ப அந்த அனுபவத்தை பார்க்குறார்.
பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கவில்லை. ஒன்று கண்டேன் அம்பலத்தே ஒளி ஓங்குகின்ற நன்று கண்டேன் சாகாவரம் எனக்கு கண்டு மன்று யார்கின்ற வாழ்வு உளதென்று மகிழ்ந்தனே. அது என்ன பண்ணுதா, அந்த அருட்பெரும் ஜோதி அம்பலத்துல பார்க்கிறாராம். அந்த அருட்பெரும் ஜோதியானது உலகமெல்லாம் தழைக்க நடம் புரிதல் இன்று கண்டேன் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த அருட்பெரும் ஜோதியை பார்த்ததுனால பெருமானுக்கு என்ன கிடைச்சுதான், என்ன பண்ணதான், ஆஹா நம்ம சாகாம இருப்போம், சாவை வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துதான். அதாவது இன்னொரு இடத்துல பாடுவார், செத்தவர்கள் எல்லாம் எழுகின்றனர், சுத்த சன்மார்க்கம் ஒன்றே சிறந்ததாக இருக்கின்றது, ஒத்தாரும் எந்தாரும் இல்லாத ஒருவனை உற்று அடைந்தே நான் என்ன பண்றேன், ஓங்குகின்றேன், இதனால் சாகாத வரம் பெற்றேன், எனக்கு இணை யார் என்று இயம்புவனேன்னு சொல்லுவார். அதாவது செத்தவர்களும் எழுதுறாங்களாம், சுத்த சன்மார்க்கம் தான் சிறந்ததா இருந்துதான், அவனுக்கு ஒப்பு ஊமை இல்லாத, ஒத்தாரும் உயர்ந்தாரும் இல்லாத, ஒப்பு ஊமை இல்லாத இறைவனாகிய ஒருவனை உற்று அடைந்தே நான் என்ன பண்ணேன், சாகாது வரத்தை பெற்றேன், எனக்கு இணை யாரு சொல்ல முடியும், அருஜோதி ஆணையன் அறையப்பா மனசு, அருளாட்சி வெற்றேன் என்று அறையப்பா மனசு, மறுச்சார்பு தீண்டேன் என்று அறையப்பா மனசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா மனசு, நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றுவரும், சாபா வரந்தான் எனைப்போல் சார்ந்தவரும், தேவா நின் பேருருளை என்ப எனைப்போல் வெற்றுவரும், இவ்வுலகில் யாருளர் சற்றி நீ அறை. எவ்வளவு பெருமிதம் பார்த்தீங்களா. அந்த ஜோதி நம்ம பார்த்தாதான் இத்தனை அனுபவங்களும் கிடைக்குங்க, இத்தனை அற்புதம் கிடைக்குங்க. அவர் அதனால்தான் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அப்படின்னு பாடுறார். இன்னொரு இடத்துல அடுத்த பாடத்துல என்ன பாடுவார், சத்திய ஞான சபையினுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன், நித்திய ஞான நிறையமுதுண்டனன், நிந்தை உலகில் சந்தையை விண்டனன். சத்திய ஞான சபையினுள் கண்டனன். சத்திய ஞான சபை நம்மளால பார்க்க முடியுமா, பெருமான் எழுதி வச்சிருக்காங்க. வடலூர்ல சத்தியஞான சபையை நிறுவி வச்சிருக்காங்க. எல்லா நாட்டவருக்கும், எல்லா மதத்தவருக்கும், எல்லா சமயத்தவருக்கும் பொதுவான ஒரு சத்தியஞான சபையை பெருமான் கட்டினாங்க. இது வரைக்கும் வந்தவங்களாம் கோயில் தான் கட்டியிருக்காங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்க, சத்திய ஞான சபைன்னு கட்டுறாங்க. அந்த சபை வெளியே வந்து நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியே பெருமான் கட்டியிருக்காங்க. சபைனா என்னது அப்படின்னு சொல்லும் பொழுது கரணங்கள் இருக்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அடுத்தது உள்ளம் அப்படின்னு சொல்லுவார். 5 சொல்லுவார் பெருமான். 5 சொல்லுவார். சபையென உளமென தானமந்தனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி. அந்த உளம்தான் சபைங்க. அந்த சபையில தான் இறைவனை பார்க்க முடியும். சத்திய ஞான சபையினுள் கண்டனன். ஆனா அந்த சத்திய ஞானத்தை மறைக்கக்கூடிய, அங்க இருக்கிற ஜோதியை மறைக்கக்கூடிய 7 திரைகளை போட்டாங்க வள்ளல் பெருமான். 7 திரைகள் அந்த அகவல்ல உங்களுக்கு வரும். கரவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பேரொரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பச்சை திரையால் பரவழி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பொன்மை திரையால் பொருளொரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அன்னுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. அது 7 திரைகள் போடுறாங்க. அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பெரிய மாயையாக இருந்து எல்லாவற்றையும் மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த சத்திய ஞான சபையிலே இருக்கின்ற ஆண்டவனை பார்க்க முடியாமல் மறைத்து கொண்டிருக்கின்றது. அது ஒவ்வொன்றாக விலக, அது எப்படி விலகும் அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள 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 அது ஒவ்வொரு திளையாக விலகி மனமாகிய கண்ணாடியில் ஆண்டவனாகிய ஒளியை நம்மளால பார்க்க முடியும். சத்திய ஞான சபையினுள் புறத்துல தான் நம்ம காட்டுறோம், இப்படிதான்ப்பா இருக்கும். இதை நீங்க ஒவ்வொரு திரையா விலகும். அதான் ஒரு இடத்துல பெருமான் சொல்லுவாங்க, அருட்பெரும் ஜோதி என் அகத்தில் ஓங்கின, மறுபெரும் திரைகள் மடிந்து நீங்கின.
இருட்பெரும் மலமுதல் யாவும் தீர்ந்தன, சித்திகள் யாவும் சேர்ந்தது என்னையே. அப்ப அருட்பெருஞ்சோதி அகத்துல ஓகிச்சுன்னா அந்த திரைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கும், மலமுதல் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கும். அப்படி நீங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சித்திகள் எல்லாம் வந்து சேரும். பெருமான் சொல்லுவாங்க கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லுவாங்க. அத்தனை சித்திகளும் நம்மளை வந்து சேரும். அதனால்தான் சத்திய ஞான சபையனுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன். சன்மார்க்க சித்தின்னு சொல்ற அகவல்ல சொல்வாங்க, முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம், முன் ஒரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அந்த அனுபவ சித்தியை நம்ம பெறணும். அந்த அனுபவ சித்தி எப்படின்னாக்கா மரணமில்லாத பெருவாழ்வு தான், என்றைக்கும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வு தான் அந்த சன்மார்க்க சித்தி. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என்றைக்கும் இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கான், ஞான தேகமாக இருக்கான். அந்த மாதிரி நமக்கு இப்போ வந்து இங்கே பெருமான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார், நம்ம ஊனகனுக்கு தெரியல. அதான் பெருமான் சொல்கிறாங்க இல்லை, தங்கமே அணியார் கூடிய ஞான சமரச சன்மார்க்கம் கண்டு கழிக்கவும், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமை பெறும் அச்சங்கம் நீடோடி துறங்கவும், அச்சங்கத்தில் அடியேன் மனம் குளிர பாடவும் ஆடவும் இச்சைதான் என்றார். பெருமான் இங்கே வந்து உட்காந்துக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்போ அந்த நிலையெல்லாம் நம்ம அகத்தில் நம்ம அருட்பெருஞ்சோதியை பார்க்க நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றா நீங்குங்க. அதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தீவிர முயற்சி, அதிதீவிர முயற்சி, விருப்ப முயற்சி அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணமாக நம்ம ஒவ்வொன்றா விட்டுட்டே போகணும். அதுக்கு தான் கரண ஒழுக்கத்தை ஐயா கொடுக்குறாங்க. முதல்ல இந்திரியத்தை ஒழுங்குபடுத்து, இந்திரிய ஒழுக்கத்தை கடைசி மெய் வாய் கண் செவி முட்டை ஒழுங்குபடுத்து. அடுத்து கரணத்தை ஒழுங்குபடுத்து. மனசு சுத்தமாக இருந்ததுன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனசு சுத்தமாக இருக்கணும். அதுக்கு ஒரு கரண ஒழுக்கத்தை ஐயா கொடுக்குறாங்க. அப்போ இந்த கரணம்லாம் ஒழுக்கமாக இருந்ததுன்னா என்ன, கரணம் தப்பினால் மரணம். ஒரு பழமொழியே இருக்கு, கரணங்கிறது ஒரு நிமிஷத்தில் மனசு மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் பெருமான் என்ன சொல்லுவாங்க, பல இடத்துல வந்து மனசை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் தான் தன்னை மதியாது இருத்தல், தன்னை பெருசுன்னு மதிக்காத, அகங்காரம் கொள்ளாத, ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணைப்போட வாரி அகங்கார பேய்பிடித்து ஆடுதற்கே அறிய கூற்று வருக்கால் அதுக்கு எதன் புரிவி அப்படின்னு ஐயா சொல்லுவோம். கூற்று வருமே, அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், அகங்கார பேய்பிடிச்சு அலைவீங்களா ஐயா அப்படின்ட்டு பெருமான் எப்படியெல்லாம் நம்மளை வந்து பக்குவப்படுத்தணுமோ அது வந்து நல்ல வார்த்தை சொல்கிறார். அடுத்தது மிரட்டி சொல்லி பார்க்குறார். அடுத்தது காலில் விழுந்து கூட சொல்லி பார்க்குறார். அடுத்தது பொருள் கொடுத்து வசப்படுத்தி பார்க்குறார். இதுங்களாம் திருந்தார கேஸ், ஒன்றத்துக்கும் சரிப்பட்டு வர்றாரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, ஆண்டாள்கிட்ட போய் முறையிடுறாரு. அத்தானால் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகங்களித்தல் வேண்டும், செத்தாரை வீட்டு இங்கே எழுப்பியிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமைகளாய் சேவித்தல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் அப்படின்ட்டு ஐயா பாருங்க. கடைசியில் இறைவன்கிட்ட தான் வேண்ட, இறைவன்கிட்ட வேண்டி இதுங்க அப்பனால திருந்துறாங்களா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு வாதாடும் வக்கீலாக நமக்காக அவர் இன்னும் வாதாடிக்கிட்டே இருக்கார். ஏன்னா இந்த பிறவி போச்சுன்னா எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது, அடுத்தது என்ன பிறவின்னு நமக்கு சொல்லவே முடியாது. மனித பிறவியில் தான் இறைவனை நம்மளை பார்க்கக்கூடிய அத்துணை வசதிகளும் இந்த மனித பிறவியில் தான் கிடைக்குது. அதனால தான் விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது. அதனால தான் பெருமான் வந்து அன்பர்களுக்கு திருமுகம் எழுதும்போது கூட என்ன பண்ணுவாங்க, உடம்பை பொன் போன்று ஜாக்கிரதையாக பாராட்டி வர வேண்டும், பக்குவமாக வரணும். உங்களுக்கு உத்தியோகம் கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த உத்தியோகத்தை கூட விட்டுட்டு நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமுகத்தில் அன்பர்கள் லெட்டரை எழுதும்போது கூட போடுவார். அப்படி இருந்து தான் நம்மளை பணத்தை மாற்றணும், உடம்பை மாற்றணும், அடுத்து தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஜீவகாரணியம் பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும். அத்தனை நிகழ்ச்சிகள் எதனாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட அவ்வளோதான், பரமபத விளையாட்டு தான். உடனே பாம்பு வந்துடும், கீழே இறங்கிட வேண்டியது தான்.
அதனால ஒவ்வொன்றா முயன்று அவரவர்கள் மேலேற வேண்டியது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அது போல இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர். அதாவது பல பேர் பல விதமாக பேசுவாங்க. அப்போ பெருமானுக்கு அந்த காலத்துலேயும் ரொம்ப நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அப்போ ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, கருங்குடியில் புருஷோத்தம ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ தெரியல, அவர் வந்து மதுரை ஆசிரமத்துக்கு போயிட்டார், மதுரை மடத்துக்கு போயிட்டார். அப்போ வந்து அவங்களோட குடும்பத்தார் வந்து என்ன சொல்கிறாங்க, பெருமான் கிட்ட வராங்க. பெருமான் கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் போயிட்டாரு, வீட்டை விட்டு போயிட்டாரு, மதுரை மடத்தில் போய் சேர்ந்துட்டாரு, நீங்கள் எப்படியாச்சும் அந்த மதுரை மடத்துலேருந்து எங்கள் ரெட்டியாரை கூட்டிகிட்டு வரத்துக்கு உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதுரை ஆசிரமத்தில் இருக்கிற சிற்றம்பல ஞானியான்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சிற்றம்பல ஞானியாருக்கு ஒரு எளிமையான ஒரு கடிதத்தை வள்ளல் பெருமான் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த கடிதம் போய் சேருகின்ற பொழுது முத்துசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வந்து அந்த சிற்றம்பல ஞானியார் கூட பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது பெருமான் இந்த மாதிரி லிகிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட கையெழுத்தை பாருங்க, அவர் எழுதியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னோ பெரிய வித்வான்னு சொல்லிட்டு இருந்த இந்த கடிதத்தில் பார்த்தா ஒரு இலக்கணம் கிடையாது, ஒரு இலக்கியம் கிடையாது, இது என்ன சாதாரண வார்த்தையாக இருக்கு, ஒரு பெரிய வித்வானுக்கு ஒரு இலக்கண இலக்கியம் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி சிற்றம்பல ஞானியார்கிட்ட அந்த முத்துசாமிங்கிற பிள்ளைங்கிறவர் கேட்டார். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார், இல்லை பெருமான் வந்து பெரிய வித்வானு, அவர் வந்து இலக்கணத்தோடு தான் பேசுவார், நிறைய வெண்பாடெல்லாம் எழுதியிருக்காரு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ வந்து இதை வந்து தொழூர் வேலாயுத முதலியார்கிட்ட அந்த சிற்றம்பல ஞானியார் சொல்கிறார். அப்போ தொழூராருக்கு மனசு கேட்கவே இல்லை. அதை வந்து அப்படியே என்ன பண்ணுறார், இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு வள்ளலாருக்கு ஒரு லெட்டர் போட்டுறார். அந்த வள்ளலார் என்ன சொல்லுவார், அவர் தான் எதையுமே கேர் பண்ண மாட்டார், யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், வைத்தாலும் வைத்திடுவி வாழ்த்தனை கொண்டிடுவி மனம் போனேன் மானமெல்லாம் போன வழிவிடுத்தேன்னு சொல்றவராச்சு. அவர் இதெல்லாமே பெருசாக எடுத்துப்பாரு, அவர் தான் கடவுளோட பிள்ளையாச்சு. அவர் என்ன சொல்றார், இதெல்லாம் வேணாங்க நோக்கி போடு அப்படின்ட்டார். ஆனால் தொழூர் வேலாயுத முதலியாருக்கு மனசு தாங்கணும், ஆஹா நம்ம பெருமானை இந்த மாதிரி ஒருத்தர் குறை சொல்லலாமான்னு அவருக்கு ஆத்திரம் வருது. அப்போ பெருமான் கிட்ட ரொம்ப கேட்குறார், ஐயா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இலக்கணத்தோட ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, ஏதாச்சும் ஒன்று செய்தி எழுதி கொடுங்கன்னார். உடனே பெருமான் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 வரி எழுதுறாங்க. 2 வரி எழுதி மிச்சத்தை நீயே ஃபில்அப் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க தொழூர் வேலாயுத முதலியார். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அவர் 2 வரி எழுதுறார், மிச்சத்தை பெருமானையும் எழுதுறாங்க. தொழூர் வேலாயுத முதலியார் எழுதிட்டு அதை அனுப்பிட்டார். அதை முத்துசாமியை அப்போ சிற்றம்பல ஞானியார் என்ன பண்ணுறார், அந்த முத்துசாமி பிள்ளை குறை சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு அந்த லெட்டரை வந்து அவர்கிட்ட காட்டுறார். படித்து பார்க்குறாரு, அதில் ஒன்றுமே புரியல அவருக்கு. இன்னும் அந்த லெட்டர் இன்னும் கூட இருக்குது, அந்த பிரிண்டில் வந்துருக்குது, ஒன்றுமே புரியவே இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல தெரியல. அவர் பெரிய வித்வான், முத்துசாமி பிள்ளைங்கிறவர் பெரிய வித்வானு, ஆனால் 10 வாட்டி படித்து பார்க்குறாரு, அது புரியவே இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியவே இல்லை. அதுக்கு அவர் சொன்னாரா, அந்த சிற்றம்பல ஞானியார்கிட்ட, ஒரு வித்வான் பூட்டு போட்டார், பூட்டு போட்ட வித்வான் தான் அந்த பூட்டையும் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவர் சிற்றம்பல ஞானியார் சொல்கிறாரு, நீரே ஒரு பூட்டை போடும், நீர் தானே குறை சொன்னீரு, நீரே அவன் பெருமானுக்கு ஒரு பூட்டை போடும் அப்படின்னார். இவர் என்ன பண்ணாரு, சரி பெருமானுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே கஷ்டமாக எழுதி இலக்கியத்தில் ஒன்றுமே புரியாதபடி ஒரு செயல் ஒன்று எழுதி அனுப்பிட்டார். பெருமான் அதை பார்க்குறாங்க, அதுக்கு விளக்கம் எழுதுறார் வள்ளல் பெருமான். விளக்கம் எழுதி அதுக்கும் மேலே இன்னொரு விளக்கமும் எழுதி அனுப்புகிறார். அனுப்பினோடனே அவ்வளோதான், அந்த முத்துசாமி பிள்ளை பார்த்துட்டார். பார்த்த உடனே அவருக்கு வேர்த்து போச்சு,
ஆஹா இவர் போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, இவருக்கு இலக்கண இலக்கியம் தெரியலன்னு சொன்னோமே, இவர் இவ்வளோ பெரிய இதுவா ஞானியா இருக்கிறாரு, திரிகால ஞானியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், நேரா கருங்குழிக்கு வர. அங்கேருந்து முதல்ல இருந்து புறப்பட்டு நேரா கருங்குழிக்கு வந்து பெருமானுடைய காலில் சாஷ்டாங்கமா அப்படியே விழுந்து, ஐயா நான் உங்களை சாதாரண வித்வான்னு நினைச்சேன், ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ பெரிய ஒரு ஞானியா இருக்கீங்களே, திரிகால ஞானியா இருக்கீங்களே, இவ்வளோ பெரிய என்ன சொல்றதுனே தெரியலங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்கய்யான்னு சொல்லி சாஷ்டாங்கமா அப்படியே காலில் விழுந்தார். இன்னொருத்தர் இவர் பத்தாது இவர் பத்தாம விநாகபாணி முதலியார், அவர் 7 மொழிகளில் பாண்டித்யம் பெற்றவர். அவரே என்ன பண்றாரு, அதாவது எல்லாரையும் வள்ளலார் சோறு போடுறாரு, வள்ளலார் சோறு போட்டு எல்லாரையும் இது பண்ணி விட்டுறாரு, ஒன்றுத்துக்கும் யாருக்கும் ஒன்றும் தெரியல. அவரை போய் நான் போய் இன்னைக்கு கேட்க போறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறார். அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் திரிகால ஞானியாச்சு. அவர் என்ன பண்றார், நம்மை சோதிக்க ஒருவன் வருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட சொல்லிட்டு, அப்ப விநாகபாணி முதலியார் வராரு. வந்த உடனே பக்கத்தில் திருநாகேஸ்வரர், தொழூர் வேலாயுத முதலியாரோட பையன் திருநாகேஸ்வரன் இருக்கான், 5 வயசு பையன். அவர் கையை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு, உங்களுக்கு நிறைய பாஷை தெரியும்னு சொன்னீங்களா, அதுக்கு மேலே இந்த பையனுக்கு தெரியும், இவனுக்கு உங்களுக்கு எந்த பாஷையில் கேள்வி கேட்கணுமோ அந்த பாஷையில் இந்த பையன் கேள்விங்க பதில் சொல்லுவான், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என் சார்பாக இந்த பையன் சொல்லுவான். அவ்வளோதான், வடத்து போயிட்டு அப்படியே வெறுத்து போச்சு. இன்னொருத்தர் 100 அவதானியர் சொல்லுவாங்க, 100 அவதானியர் சொல்லுவாங்க, அவதானி பெட்டியாக பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பெருமானை சோதிக்கணும்னு வர. வந்த உடனே என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் நின்றுட்டே இருக்காரு. அப்ப யாரும் இடம் கொடுக்கல போல இருக்கு. பெருமான் அப்பதான் அவரை பார்க்குறாரு. வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பரை இடம் கொடுக்குறாரு. அப்ப பெருமான்கிட்ட சொல்றாரு, பெருமான் பக்கத்துல போய் உட்காந்துட்டு சொல்றாரு, நான் வந்த காலத்தில் யாரும் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெருமான் சொல்றாரு, நீங்கள் வந்தது எந்த காலம் அப்படின்றாரு. நான் வந்தது நிகழ்காலம் அப்படின்றார். சரி, அந்த நிகழ்காலத்தின் அளவு என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்றார் வள்ளல் பெருமான். அப்ப நம்ம அனுபவிக்கிறார், அவ்வளோ பெரிய அஷ்டாவதானி, 100 அவதானி பட்டம் வாங்கினவர், கவர்னர்லாம் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவர் முழிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரா, நான் தப்பா நினைக்கிறேன்னா நானே பதில் சொல்லணுமா அப்படின்றார். என்ன அப்படின்னு கேட்டா, 1008 தாமரை இதழ்களை ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஒரு குண்டூசியை குத்துகின்ற நேரம் நிகழ்காலத்தின் அளவு அப்படின்னு சொல்லி அவரை கர்வத்தை இது பண்றாங்க வள்ளல் பெருமான். அந்த மாதிரி வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், திரும்பவும் வாயில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர். எப்படி பாருங்க, எல்லாம் சன்மார்க்க சங்கத்துல தான் அவங்கள பெருமான் அப்படி பக்குவப்படுத்துறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது ஏராளம். அடுத்த இது என்ன தெரியுங்களா, புறங்கூறினோரெல்லாம் உள்ளன போயினர், பொற்படி கீழ்ப்புற மீளவும் மெயினர், மரம் கூறினோம் என் செய்வோம் என்று போயினர், வாழிய என்ற சொல் வாழினர் ஆயினர். புறம் கூறினோரெல்லாம் உள்ளன போயினர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, அருப்பா மருட்பா. அதாவது பெருமான் எவ்வளோ கஷ்டப்பட்டு திருமுறைகளை பாடல்கள்லாம் எழுதுறாங்க. அந்த பாடல்களை எல்லாரும் என்ன பண்றாங்க, கோயிலாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலாக பாட ஆரம்பிச்சோடனே தேவாரத்துக்கு நிகரா, திருவாசகத்துக்கு நிகரா திரு அருப்பம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, வள்ளலாருடைய பாடல்கள் எங்க முந்தி வந்துட போதும்னு சொல்லிட்டு காழ்ப்பு உணர்ச்சியினால என்ன பண்றாங்க, மஞ்சக்குப்பத்துல கடலூர் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க எல்லாரும். வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு, இறை அருளால் பாடவில்லை, எல்லாரும் என்ன பண்றாங்க, அடியார்களுடைய தேவாரம் திருவாசகம் அடி ஒற்றி இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது, இதற்கு திரு என்று அடைமொழி வேற கொடுத்து கொண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் என்ற பெயர் இட்டு கொண்டு இவர் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இது அருட்பாவே அல்ல மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு
கடலூர் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இதற்கு யாரெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு கேட்டா சில ஆதீனங்களும் அதற்கு உடந்தையாக இருந்தன. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஆறுமுக நாவலர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். அவரும் பெரிய வித்வான், தமிழ் புலமை பெற்றவர், சைவ சமயத்தை பரப்புகிற வல்லவர். அவரும் ஒரு பெரிய நிலையில தான் இருந்தார். இப்ப பெருமானுக்கு எதிர்ப்பதமா இருக்கிறவங்களுக்கு இவர் வந்தது ரொம்ப வசதியா போயிடுச்சு. வசதியை வந்தோடனே யாழ்ப்பாண நாவலரை கையில வச்சுக்கிட்டு அவர் மூலமாக பெருமானுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவும் கொடுக்குறாங்க. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல நாவலர் அப்படின்னு சொன்னாக்கா நாக்கு வன்மை இல்லாதவர், நாக்கினால் துன்பப்படுகின்ற சொற்களை சொல்பவர்னு வள்ளலார் சொன்னதாக திருத்து கூறி என்ன பண்றார், அவர்கிட்ட மூட்டி விட்டுறாங்க, ஜனங்க மூட்டி விட்டுறாங்க. இப்ப பெருமானுக்கு ஆதரவாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா தொழூர் வேலாயுத முதலியார், காஞ்சிபுரம் சபாபதி, புதுவை வேலு முதலியார், இவங்கெல்லாம் ஒரு அணி. இப்படியெல்லாம் இருந்து கடலூர் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டாங்க ஆறுமுக நாவலர். அப்போ கேஸ் போட்டோன்னே ஆறுமுக நாவலையும் கோர்ட்டில் ஏற்றி விட்டாங்க ஜனங்க சும்மா இல்லாமல். அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தார். இவங்க அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல பெருமானை பற்றி இல்லாது போலான்னு சொல்லி அவரையும் கோர்ட்டில் இழுத்து விட்டாங்க. அப்போ என்ன அவங்க வழக்கு அப்படின்னு கேட்டால் அருட்பா மறுப்பா வழக்குன்னு தான் அன்னைக்கு கேள்வி. அப்போ ஆறுமுக நாவலர் உட்காந்துட்டார். பெருமான் அந்த கோர்ட்டை ஆரம்பிக்கிற நேரம் பெருமான் வராங்க. அவருடைய தேஜஸை பார்த்தா அப்படியே பிரகாசமாக இருக்குது. அவர் உள்ள நுழையும் போது அவ்வளோ ஒரு நம்மள அதாவது கருணை நிரம்பிய முகம், அப்படியே அடக்கம் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் அப்படின்னு சொல்வதற்கு ஏதுவாக வள்ளல் பெருமான் அவரையே கோர்ட்டில் நுழையிறாங்க. அப்போ ஆறுமுக நாவலர் என்ன பண்ணுறார், தம்மை அறியாமலேயே அப்படியே ஏறிச்சு நிற்கிறார். இதை கோர்ட்டில் நீதிபதி பார்க்குறார். இப்போ எல்லாரும் உக்காந்தாச்சு. நீதிபதியும் பெருமான் மேலே போய் பண்ணி அவரும் எழுந்து நிற்கிறார். அப்போ ஆறுமுக நாவலர் கேட்குறார், ஏயா நீ தான் வாதி ஆகிட்டு நீ தானே கேஸ் போட்டீங்க, இப்போ நீங்களே அவர் வரும்போது எழுந்திரிச்சு நிற்கிறீங்களே ஏன்னு கேட்டார். அப்பா அவர் அறியாமலே சொல்கிறாரு, அவர் பெரிய அருளாளர், பெரிய சிவபக்தர், அவர் பெரிய வித்வான், அதனால நான் ஏச்சு நின்னேன்னு சொன்னேன். இப்போ நீங்களே பெரிய அருளாளர்னு உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க, நீங்களே பெரிய வித்வான்னு சொல்லிட்டீங்க, எல்லாம் நீங்களே எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது இதில் அருட்பா மறுப்பான்னு பேர் எங்கே வந்தது? அதனால இது கேஸ் தள்ளுபடி, வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ எப்படியெல்லாம் பாருங்க, புறம் கோரினரெல்லாம் உள்ளன போயினர். புதுவை வேலு முதலியார் செய்யுள் எழுதுறார். அதாவது வள்ளல் பெருமானை மனிதன் என்று நினைத்தவர்களெல்லாம் பெரிதாக உயர்ந்து கொண்டே போனார்கள். ஆனால் சாதாரண மனிதன் என்று நினைத்தவர்களெல்லாம் மல வாழ்வில் மற்றவங்க இறைவன் பெருமானை மதித்தவங்க அறவும், மதிக்காதவங்க மல வாழ்விலே இருந்து தாழ்ந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தொழூர் வேலாயுத முதலியார் என்ன சொல்வார், சாதாரண மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களெல்லாம் தாழ்ந்து போனார்கள், தெய்வம் என்று நினைத்து கொண்டவர்களெல்லாம் உயர்ந்து நின்றார்கள் அப்படின்னு தொழூர் வேலாயுத முதலியார் எழுதுறார். அதே மாதிரி இந்த ஆறுமுக நாவலுக்கு ஏற்ற மாதிரி கதிர்வேலு பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவரும் சும்மா இல்லாமல் பெருமானுடைய தன்னை எறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதமுடைய மேலிருந்த வெண்ணிலாவே, அங்கே நான் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. அது அப்படித்தானே இருக்கும். இவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் கூட்டத்தில், இவர் நாதனுடைய மேலிருந்த வெண்ணிலாவே, நானும் அங்கே வர வேண்டுகின்றேன் வெண்ணிலா. இவருக்கு எவ்வளோ பெரிய அகங்காரம், எவ்வளோ பெரிய ஆணவம். இவர் போய் சிவன் கிட்ட போய் வரணும்னு சொல்லி வேண்டாரு. இவருக்கு எவ்வளோ பெரிய அகங்காரம் இருந்தால் சிவன்கிட்டயே போகணும்னு இவர் வேண்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டுறார். சொல்கிறார், உன்னை செய்க தமிழ் பாவலன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இஸ்லாமியர். அவர் என்ன பண்ணுறாரு, ஏயா இந்த திருச்சி குத்துற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன எழுதினாரு,
நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவேன்னு தான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்னையா சொல்றீங்க? நாதர் முடின்னு உங்களை யார் போட சொன்னது? உங்களை ஏன் அப்படிலாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருத்துறார். இப்படி வழக்கு நிறையா வழக்கு எண்ணே போட்டு நிறையா வந்திருக்கு. இதை பற்றி போலி அருட்பா மறுப்பா விளக்கம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வள்ளல் பெருமானை புறக்கூறினோர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம்? புல்லன போயினர், பொற்புற கீழ்குடி மீளவும் மெய்யினர், மரம் கூறினோம் என்று என் சொல்வோம் என்று கூறினர், வாடியே என்று சொல் வாயினர் ஆகினர். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வாடி வாடின்னு ஆறுமுக நாவலர் போல அருளாளன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? வாடின்னு அந்த மாதிரி அற்புதம் அற்புதமே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வெந்தது, வெய்ய மாயை விரிவற்று நொந்தது, செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது, சித்திகள் யாவையும் செய்திட தந்தது. வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வெந்தது. இந்த வினையை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இறைவனோட அருள் கிடைக்க 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த வினைகள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். பெருமானே வினையை போகிறதுக்கு பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க இல்லைங்களா? வள்ளால் உன்னை பாட பாட வாய் மனக்குதி வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலைவன குதி எல்லாதுனது புகழை கேட்க செவினய குதி எந்த தயவை இன்னும் தோறும் உள்ளமிய குதி. அந்த வெவ்வினை காடெல்லாம் வேரோடு போச்சான். பெருமான் தத்துவ வெற்றியில விரட்டுவாங்க. இந்த விகற்பெல்லாம் காட்டி இந்த கண்ணம் எனும் சிறகு பயனைம்பர். சிறகு பயனே நீ நன்மை தீமை என்ற விகற்பம் காட்டி என்ன நான் இது பண்ணாத, உன்னை சாச்சிடுவேன்னு சொல்லி விரட்டி என்பவர் கண்மத்தை. இந்த கண்மத்தானம் எப்படி நமக்கு சேருதுன்றீங்க? வன் சொல்லன்றி வாய் திறப்பறி தூய்மையும் வாய்மையும் காய்மையில் காய்ந்து முன் சொல்வது ஒன்றாய் பின் சொல்வதும் ஒன்றாய் வினை மூட்டையை கட்டுகின்றேன், மண் சொல்லும் மார்க்கத்தை மறந்து மரண தீர்ப்பிற்கே என்ன சொல்ல கடவி எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிரியம்பன். நம்ம என்ன பண்ணுவோம்? முன் சொல்வது ஒன்றாய் பின் சொல்வது ஒன்றாய், தூய்மை இல்லாம வாய்மை இல்லாம என்ன பேசுறதுன்னு தெரியாம வினை மூட்டையை கட்டிக்கிறோம். வினை இப்படிதான் சேருது. அந்த வினையெல்லாம் இறைவனுடைய அந்த அருள் ஒளி நம்மக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வந்தது. வெய்ய மாமாயை விரிவற்று வந்தது. அந்த வினைகளும் மாயையும் அந்த திரைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்க ஆரம்பிக்கும். செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது. அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வரும். ஒவ்வொன்றா அதுலேருந்து ஒவ்வொன்றா மீள ஞானம் செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது. சித்திகள் யாவையும் செய்திட தந்தது. சித்திகள் பெருமான் நிறைய சித்திகள்லாம் செய்திருக்காங்க. அதே சமயம் அவங்க என்ன நினைச்சாங்க? சித்துகள் செய்தால் நமக்கு ஒரு இதுவாக வந்துடுமோ, நம்மை உயர்த்தி கொள்வது போல ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல சித்துக்களுக்கெல்லாம் பெருமான் போகவே இல்லை. திருவற்றியூரில் ஒரு பாட்டி திருவற்றியூர் மணலெல்லாம் சிவலிங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறார்? ஒரு கைப்பிடி மண்ணை அந்த பாட்டிகிட்ட கொடுத்து இப்போ மூடி தர அப்படின்னு சொல்லும் போது அந்த மணல்களெல்லாம் சிவலிங்கமாக மாறிச்சு. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அதே மாதிரி இவர் தங்கம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இரும்ப கூட ஒன்றாக்கக்கூடிய ரசாயவாத வித்தெல்லாம் பெருமானுக்கு தெரியும். இவர் எங்கே பொன் செய்கிறாருன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு வதந்தி கிளம்பும். அப்போ தர்மசாலையை மாவட்ட கலெக்டர் சோதனை போட வர, சரின்னு நீங்களே போய் பாருங்கள் தர்மசாலைக்கு எல்லாரையும் அனுப்பியாச்சு. அனுப்பின பிறகு பெருமான் என்ன பண்ணுறார்? மாவட்ட கலெக்டரோட கைக்குடி இருக்குங்களா, அது வெள்ளிக்குடி போட்ட ஒரு பூன், அதை இவர் வாங்கி இப்படி கையை பிடிச்சி இப்படி பண்ணிகிட்டே அவர் கூட பேசிகிட்டு இருக்கார். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை திருப்பி கொடுக்குறார். அந்த வெள்ளி பூனை என்ன ஆச்சுன்னா தங்கமாக மாறிச்சு. அப்போ சித்துகள் எல்லாம் பெருமானுக்கு தெரியும். ஆனாலும் அதில் அவர்கள் லட்சியம் வைக்கவில்லை. சித்திகள் யாவையும் செய்திட தந்தது. சாதி சமய சடக்கெல்லாம் மற்றது
சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டது. அடுத்தது மேதினி சாகா வித்தையை கற்றது, எண்ணரு ஜோதி என் உள்ளத்தில் உற்றது அப்படின்னு சொல்ல. சாதி சமய சழக்கெல்லாம் அற்றது அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. இந்த சாதி மதம் சமயம்லாம் எப்படிங்க வந்தது? இப்ப சமயங்கிறது பக்குவப்படுத்து சமைக்கிறோம் இல்லைங்களா, பக்குவப்படுத்தி நம்ம சமைக்கிறோம். இந்த சமயம் என்பது சமைத்தவங்கள ஒரு பொருள் அப்படி வந்து சமயம் எத்தனையோ சமயங்கள்லாம் இருக்கு. அது கானாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், அடுத்தது வந்து சௌமாரம், இப்படியெல்லாம் இருக்கு. சாப்தம், கணபதி கும்பிடுறவங்க, முருகனை கும்பிடுறவங்க, சிவனை கும்பிடுறாங்க, விஷ்ணு கும்பிடுறாங்க, அப்படி சமயங்கள். அடுத்தது மதங்கள், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், அப்படி மதங்கள். இதெல்லாம் ஒன்றுக்கும் உறவாத அந்த சாதியும் மதத்தையும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் வீணா போகிறோம். இதெல்லாம் எதனால வந்ததுன்னா, இந்த மனுஷன்லாம் விட முடியல, இந்த சாதி மதத்தெல்லாம் விட முடியாமல் பிடிச்சு கொண்டு தங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி கொண்டு கடைசியில் வீணாக அழிஞ்சு போகிறாங்க. ஆனால் இறைவன் வந்து உள்ளத்தில் வந்து உட்கார்ந்ததுனால என்னாச்சு? எல்லாமே சாதி சமய சழக்கெல்லாம் அற்றது. அப்படி சன்மார்க்க நிலை பெற்றது அப்படின்னு அடுத்த நிலையை சொல்வார். சன்மார்க்க நிலையை பெற்றது, மேதினி சாகா வித்தையை கற்றது. அப்போ பெருமான் என்ன சொல்கிறாங்க? இந்த சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, போத்திர சந்தையிலே, ஆதியிலே அபிமானித்து அழைக்கின்ற உலகில் வினேநீர் அழிதல் அழகனவே. தத்துவ ஒழுக்கம் கருதி சமயம் ஏற்படுது. நம்ம செய்கின்ற தொழிலை பற்றி ஜாதி ஏற்படுது. இதெல்லாம் ஆன்ம நேயத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது, இறைவனை அடைய ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாதி சமயத்தெல்லாம் பெருமான் சாடுறாங்க. இருசாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய்க்கு குடிசையும் இருவாக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வாங்கையா, எல்லாத்தையும் கொட்டுவாங்க, வந்து ஒரு குடியை தோண்டுங்க, அதில் போட்டு மூடுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி சாதியும் மதமும் சமயமும் போயினா ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி, சாதி சமய சழக்கை விட்டேனருள் ஜோதியை கண்டேன் நடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சா இதெல்லாம் ஒரு அற்புதம். அற்புதம் அற்புதமே. ஒரு சமயம் எவ்வளவுதான் பெருமான் சொல்லி பார்க்குறாங்க, இந்த ஜனங்கள்கிட்ட இந்த சாதி சமயம் பற்றெல்லாம் போகவே மாட்டேங்குது. நான் சொல்லி பார்க்குறேன், ஆனால் நீங்கள் கேட்கலன்னா போங்கப்பா சமய வெப்பகத்துக்கு, போமே நான் சமய வெப்பகத்தையும் கடைசியில் சொல்கிறேன். அப்போ ஒரு சமயம் பெருமான்கிட்ட வந்து அன்பர்கள்லாம் கேட்குறாங்க, ஒரு காயக்கல்பத்தை சாமம் இருக்கிறது, ஒரு காயக்கல்பத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருமான் பார்க்குறாராம், ஒரு செடியை காட்டி, இந்த செடியை வந்து ஆடு மாடு மேய்க்காம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு காயக்கல்ப விதியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இவங்களுக்கு அந்த செடியை கூட பார்த்துக்கவே தெரியும். உடனே ஆடு மாடு மேய்க்க விட்டுட்டாங்க. அப்போ பெருமான் பார்க்குறாரு, என்னதான் சொல்கிறது, ஒரு செடியை கூட பார்த்துக்க முடியலன்னா இந்த ஜனங்களை நம்ம என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, அருட்பாவில் குட்டி தீத்துறாரு. ஜனங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, படித்தாவது திருந்தட்டும், படித்து பார்த்தாவது இந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு சாராக கொண்டு வந்து அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த அருட்பாவை போட்டு இதை படித்து நீங்கள் திரும்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அந்த நிலையை கொண்டு வராங்க. மேதினி சாகா வித்தையை கற்றது. அந்த சாகா விதை எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் சன்மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னொரு ஜோதி என் உள்ளத்தில் விட்டுறது. பெருமான் வந்து வாழையடி வாழையென வந்து திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் நன்றோ வகையடின்னு சொல்றாங்க. அதுக்கும் மேல சுத்த சன்மார்க்க மரபுன்னு ஐயா சொல்றாங்க. சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவன்தான் என அறியும் அறிவை தகுமறிவு, மலம் 5 வன்ற வல்லவை தனித்த பூரண வல்லவம், வேகாத காலாதி கொண்டு விளைவித்த பொருளை எப்பொருளும் விளைவித்த பொருளை மெய்த்துடையதாகும். இதுவே சுத்த சன்மார்க்க மரபுன்னு நமக்கு சொல்லி கொடுத்து சாகாத கல்வியை கொடுத்து சாகாத்தலை வேகாக்கால் போகா புனலெல்லாம் சொல்லி கொடுத்து பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்தால் மரணமில்லாத அந்த பெருபேரின்பு பெருவாழ்வு என்ற ஒரு பதவியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இதெல்லாம் எதனால சாத்தியம்னு சொன்னால் என் உள்ளத்தில் அருட்ஜோதி விட்டுறது.
அந்த அருட்ஜோதி என்னுடைய உள்ளத்துல இருந்ததுனால எல்லாம் அற்புதமாக போச்சு. சித்தாடல் கிடைச்சது, வெவ்விய மாமானை விரிவற்று போச்சு, அப்புறம் மறுபெரும் திரைகளெல்லாம் நீங்கிச்சு. இதெல்லாம் அற்புதம் அற்புதமே என்று சொல்லி பெருமான் இந்த அற்புதம் அற்புதமேங்கிற பாடல்ல எது இதெல்லாம் நம்மளை கழட்டணும், நம்மகிட்ட ஒட்டிட்டு பாருங்க, எல்லாத்தையும் கழட்டணும். என்னென்ன கழட்டணுமோ அவர் அற்புதம் சொல்லி வச்சுருக்காரு பாருங்க, அத்தனை நிலை நம்ம அடையணும்னு சொல்லி அதுக்கு பெருமான் துணை இருப்பார் என்று சொல்லி அவருடைய கரத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு, அவர் கருத்தை நம்ம பிடிக்கிறதோட அவர் நம்ம கருத்தை பிடிச்சோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் இல்லைங்களா. அதை பிடிக்கிறதுக்கு, அவர் நம்மளை பிடிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு வழிவகைகளை சொல்லி கொடுத்து தங்கமே அணையாக்கூடிய அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி அற்புதம் அற்புதமே என்ற ஒரு அருமையான தலைப்பிலே நாம் எல்லாரும் சிந்தித்தோம். அந்த அற்புதத்தை நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பெறணும் என்று சொல்லி இந்த அரிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் பெருமாள் கலைப்ப சுவாமி திருவடிகளை வணங்கி என் சார்பாகவும் கணவர் சார்பாகவும் இதை நிறைவு செய்கின்றேன். வந்தனம் பிரகாச விடலாதிய திருவிழே சரணம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் மொழியரசர் சோழன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்பவர் அடியார் மணிமேகலை அவர்கள். ஒரு அறிவிப்பு மெய்யன்பர்களே, நன்றிக்குரிய ஐயா சென்னரி தண்டபாணி அவர்கள் நூல் வெளியிட்டு இந்த பணியை நிறைவு செய்துவிட்டார்கள். நூல்கள் இங்கே வந்திருக்கின்றன. பணம் கொடுத்தவர்கள் தயவு செய்து வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை உங்களோடு சமர்ப்பிக்கிறோம். என்கிட்ட எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 5 மாதிரி ஒரு கவரில் போட்டு பத்திரமா வச்சுருக்கிறோம். தீபாராதனை முடிஞ்ச உடனே அதை நம்ம செல்லலாம் அப்படின்னு சரிதாங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்னைக்கு தலைப்பு மட்டும் அற்புதம் அற்புதமே இல்லை, அவங்க பேசுனதும் அற்புதம் அற்புதமே. அந்த பெரிய வரலாற்று செய்திகளையும் சொல்லி பெருமான் அந்த எப்பவுமே அந்த நிறைவிடம் ஒரு துளியும் தழும்பார். எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியாத வண்ணமாக திகைத்து நிற்கின்றேன். அண்ணல் பெருமானுடைய பெருமையில அவங்க இந்த மாதிரி எழுத முடியுமா அப்படின்னு கேட்க போகும்போது நான் எழுதிட்டேன் என்கின்ற ஒரு இருமாப்பு அவரிடம் இல்லாமல் இருந்தது பாருங்க. அது அவருடைய பெருமை. யாராரோ என்னமோ குறை சொல்லிட்டு போறாங்க, அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நமக்கு அந்த மண்ணம் வருமானம் வரமாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அவன் நம்மள இப்படி சொல்லிட்டு அவனை அது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க. அவரு ஜெயிக்க வேண்டாமா, நீங்க அவரு ஜெயிக்க வேண்டாமா, அது மாதிரி சொல்லி கொடுத்தோம். அது இல்லைங்க, அது என்ன சொல்றது, தவம் பொறுமை பெருசா தவம் பெருசான்னா பொறுமை தான் பெருசா. ஆமா, தவத்துக்கு கூட அந்த படிநிலைகள் எல்லைகள் இருக்கும். பொறுமை கடலினும் இல்லையா ஐயா. அவங்க அதில் யாராரோ அவங்கள குறை சொல்ல போகும்போதெல்லாம் அவங்க அம்மா நிறைய செய்திகள் சொன்னாங்க. ஒன்றை நான் அவங்களோட சேர்ந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஐயாவை பற்றி குறைவா சொல்லி, அருட்பாவை குறைவா சொல்லி அங்கங்க நோட்டீஸ் விட்டுறாங்க. ஆமா விட்டுறாங்க. 1 2 இல்லை, அதை பார்த்த உடனே தொழில் வேளாளர்கள் யாரும் மற்றவங்க எல்லாருமே பதவதைச்சு போய்
நம்ம இதுக்கு தனியாக ஒரு நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஒன்று இதை போய் ஒரு வேலையை எடுத்துன்னு போய் நீங்கள் போய் செய்யணும். எந்த அவருக்கு எதிராக செய்யப்பட்ட அத்தனை தூஷணத்திற்கும் ஒரு பதில் நோட்டீஸ் கூட போடவே கூடாது என்ற ஒரு உத்தரவை சொன்னவர் வள்ளல் பெருமான் அவர்கள் தான். ஏன்? பணியுமாம் என்று பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தாம் பெரியாரு அப்படின்னு சொல்றவங்க அது எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமானுக்கு இணை அவங்க தான். ஆமாம், அன்பனும் குடியில் அகப்படும் மலையாக அவர் இருந்தார். மலையா இருந்து போகும்போது நீ ஏறதுக்கு சிரமமா இருந்ததா? நதியா வந்துட்டார். ஏன்னா நீங்க மேலே ஏறதுக்கு சிரமமா இருக்கும். எப்படி எவ்வுயிர் எண்ணின, எப்படி எவ்வுயிர் எண்ணின அப்படி அவ்வுயிருக்கு அருளியா இருக்கும். அந்த உயிர் எப்படி நினைக்குதோ அதுக்கு தகுந்த வண்ணமா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்முலா இல்லை. அந்த ஆன்மா எந்த பக்குவத்தில் இருக்கிறது, அதற்கு எதை நாம் காட்ட வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்பதிலே வள்ளல் பெருமானுக்கு இணை அவர்தான். ஆனந்த நடனத்தை பற்றி சொன்னாங்க. நடனம் 3 வகையா இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும், அப்படித்தானுங்களே? ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். ஆனந்த நடனம் யாருக்கு வாய்க்கும், யாருக்கு அந்த காட்சி கிடைக்கும் என்று சொன்னால் யாருக்கு கிடைக்கும்? அதாவது ஊன நடனம் யாருக்கு கிடைக்கும், யாரு பார்ப்பாங்கன்னா எல்லாரும் சொல்லலாம், அப்படித்தானுங்களே? இல்லை, உயிர்கள் தான். அது ஞான நடனமும் உயிர்களுக்கு தான் இருக்கு, ஆனந்த நடனம் உயிர்களுக்கு தான் காட்சிப்படுது. யாருக்கு ஊன நடனம், யாருக்கு ஞான நடனம், யாருக்கு ஆனந்த நடனம்? இல்லையா? எல்லாருக்கும் ஆனந்த நடனம் கிடைக்குமா? பார்ப்பாங்களா? சொல்லுங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். அவருக்கு ஒரு கையில் கொடுத்து. சரி, நல்லா சொன்னீங்க. அது என்ன பக்குவத்தில் வந்திருக்குன்றத ஒரு சில தடைகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊன நடனம் என்பது வந்து நீங்கள் இகத்தில் இருக்கும்போது, இல்லற வாழ்வில் இருக்க போகும்போது, இங்க இகவர சௌபாக்கியம் அருள்வாய சைவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த உடனே வந்தாங்க வாழ்வாவது மாயம், அது மண்ணாவது தின்னும், அதனால அதெல்லாம் விட்டுருங்க, போயிடுங்க, காட்டுக்கு போங்க, அதெல்லாம் அவங்க சொல்லலை. இங்கே இருங்க, இங்க வாழ்க்கையை நீங்க இங்கே வாழுங்கள். வாழ்ந்துட்டு உங்களுக்கு பக்குவம் வரப்போகும்போது அந்த ஊன நடனத்தை விட்டுட்டு ஞான நடனத்துக்கு வந்துடுவீங்க. அப்படின்றதுனால சைவம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கணும். மிக வர சௌபாகியம் ரெண்டுமே எனக்கு கொடுந்தா அன்னைக்கு கேட்கிறாரு. எனக்கு பரத்துக்குரிய சௌகரியம் மட்டும் கொடுன்னு அவங்க கேட்கல. இகவர சௌபாகியம் சகல யோக செல்வம் வைக்க பெருவாழ்வு. சும்மா இல்லை, கொஞ்சம் நஞ்சல் சகல யோகம் எல்லாம் சரி, எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தது பின்னாடி போதும்னு வர்றீங்களா? வரமாட்டேங்கிறீங்களே இல்லையா? போதும், இது நமக்கு போதும், இந்த மீத பூரா அழுது கட்டு கொண்டு போய் வேற இடத்துல உன்னை கொடுத்து கொண்டு கொடுத்து அந்த எண்ணம் அந்த அந்த அளவு வரப்போகும்போதே யாருக்காவது வறுமையானால் அது பக்குவப்பட்டான். நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் கடைக்கு போகும்போது பொருள் எல்லாம் இல்லை, இது நமக்கு போதும், இது மீதத்தை வந்து என்ன செய்யணும்னா எனக்கு இது பூரா கட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே கூட எடுத்துன்னு வர மாட்டாங்க. அங்கங்கே கிடைக்கிறது இல்லை. வீட்டுக்கு போனால் அது திரும்பாது. நம்மள போகும்போதே எங்கெங்கே கூப்பிடணும் கூப்பிட்டு போகணும். நான் பேர் சொல்ல விருப்பப்படலை. ஒரு சிலருக்கு போத்துனாங்க, பொன்னாடை போத்துனாங்க, நிறைய பொன்னாடை போத்துனாங்க. காரில் போயிட்டு இருக்காரு, பெரிய ஆள். அவர் யாருன்னு நான் இப்போ சொல்லலை, தேவைப்பட போது சொல்லுவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அது போகும்போது டிரைவரை நிறுத்த சொல்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொன்னாடி எடுத்துட்டு அந்த தெரு அந்த ஓரத்தில் ஒருத்தர் உள்ளூரில் படுத்துட்டு இருக்காரு. அவர் போய் போத்தி விடுறாரு. அவர் போத்தி விட்டுட்டு போறாரு. அவருக்கு அந்த பொன்னாடை போத்துனப்போ கூட பொன்னாடை போத்திட்டாங்கன்ற அந்த எண்ணத்தை இந்த இந்த பொன்னாடையை எங்க கொண்டு போய் யாருக்கு கொடுக்கலாம் மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஞான நடனம், அவங்களுக்கு ஞான நடனம். ஞானம் வந்துருச்சு, இது நமக்கு இதுக்கு மேலே இருந்து வச்சுக்கிடக்கூடாது, போதும். ஏன்னா இன்னொரு உயிருக்கு நீங்க
ஏதாவது ஒரு துணையாக இருப்பீர்களே ஆனால் அது நீங்க ஞான நடனத்தில் பயின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். ஞான நடனத்துக்கு வரப்போகும்போது என்ன ஆயிருங்க, நீங்க பக்தி செய்ய ஆரம்பிச்சிருங்க. பக்தி செய்ய ஆரம்பிக்க போகும்போது முழுவதும் இகத்தை விட்டு விட்டோமா? இல்லை, விட மாட்டோம். அம்மா சொன்னாங்க, நாதனுடைய மேல இருக்கும் வெண்ணிலாவே. அந்த நிலாவை பிரைசூடிய நிலாவை பற்றி சொல்ல போகும்போது 2 செய்திகளை சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமான செய்தி. பெருமான் இந்த ஆன்மாக்களை எந்த ஆன்மாவை தாங்கணுமோ அந்த ஆன்மாவை தாங்கும் போது தலைமையில் வைத்துக் கொண்டு தாங்குவாராம். இந்த ஆன்மா பக்குவப்படுற வரைக்கும், பக்குவப்படல, இந்த ஆன்மா பக்குவப்படுற வரைக்கும் என்ன செய்வானா? தாங்குவாராம். அது அவங்களும் அவங்கள நினைக்கிற காரணத்தினால் அது ஞான நடனத்தின் பால் சேர்கிறது. அது தாங்குவாராம். தாங்கிட்டு இருக்கும் போது அதனால அவங்க நாதக்குடியில மேல இருக்கிறாங்க. சரி, இப்போ அந்த ஆன்மா பக்குவப்பட்டுருச்சு. பக்குவப்படுற வரையும் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மா பக்குவப்பட்டுருச்சு. அப்ப என்ன செய்வாங்க சொல்லுங்க? மனதுக்குள் வருவது ஒரு நிலை. அது நான் சைவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐயாவுக்கு பிரகாசத்துக்கு சொல்லுங்கய்யா. போன தடவை எனக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்தீங்க. சரி, நான் இப்போ சொல்லுறேன். அறவிடை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அறவிடை தெரியும் இல்லையா? தெரியும். இப்ப ஐயா என்ன செய்யறாங்க? அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. இவர் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டது ஒரு நிலை, அவருடைய தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டது ஒரு நிலை, சிவமே ஏறி உட்கார்ந்துக்கிறது இன்னொரு நிலை. சரிதானுங்களா? அது பக்குவம் ஒருவரை தாங்கியார். இது பக்குவம் வந்த உடனே ஏறி நின்றுட்டார், ஏறி உட்கார்ந்தார். இப்ப ஏறி உட்காந்துட்டாரா? அப்ப ஆனந்தம். நீங்க எப்ப உட்கார்ந்து விடுவீங்களா? விட மாட்டீங்க. என்ன செய்வீங்க நீங்க? அப்படி இப்படி எல்லாம் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டு எல்லாம் ஏன்னா கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், அதுக்கு மேல என்ன வேண்டாம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ரே பண்ணாலே போதும். 1 மணி நேரம் நான் ஒரு பாட்டு படிச்சுட்டேன். அப்படி அது போதுமா? போதாது, போதாது, போதாது. எப்பவும் அந்த நிலைத்த உண்மையில் இருக்கணும்னா அது போதாது இல்லையா? அதுலயும் ஞான சபையை பற்றி சொன்னாங்க. சபை உங்களுக்கு சபை என குலமனத்தான வந்தனைக்கு. சரி, அது என்ன சபை? ஞான சபை. ஞான சபையோட சிறப்பு என்ன? என்னமா? ஞானத்தை கொடுக்கிறது. ஞானத்தை எப்படி நம்ம பெறலாம்? கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அப்படி மொத்தமா 20,000 பேக்கேஜ் இருந்தா இல்லையா? முயற்சி பண்ணணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை எப்போ சாத்தியமாகுதுன்னா ஞான சபை இல்லையா? அது அறிவால் தான் அறிஞ்சு செய்ய முடியுமா? அறிகிறது எப்படி அறியுமா? ஆமா, சும்மா வெறுமனே அறிய முடியாது. பெருமானை எப்படிப்பட்டவர் அப்படின்றத எப்படி அறிய முடியும்? அறிவால் அறிந்து. அதான சத்திய விசாரம். அறிவால் அறிந்து, அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சி, அவருடைய திரு இறைஞ்சி அடியார் இடைஞ்சல் கலைவோனே. பூரம் படிக்கலாம். அடுத்த வரைக்கும் நான் போகல. அது ஞான சபை சொல்ல சரிதானுங்கள? அது என்ன ஞான சபையா இருக்கு இல்லையா? சத்திய ஞான. வெறுமனே அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, சத்திய ஞான சபையா. சத்திய ஞான அது இப்ப இன்னும் ஒருபடி மேல போற மாதிரி. ஏன் அப்படின்னு ஒருபடி மேல போகுது? அறிவு நிறைய இருக்கு. அறிவு நிறைய இருக்கு. நான் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை.
அறிவு நிறைய இருக்குது. ஆனாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நான் வந்து சொல்லணும்னா அந்த அவ்வளவு கூர்மையாக இருக்குது, அவ்வளவு கூர்மையாக இருக்குது. அதனால ஆனாலும் கூட அதை என்ன சொல்கிறாங்கன்னா அறம்போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அறம்போல கூர்மையாக அறிவு மட்டும் இருந்தால் போதுமா? போதாது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் புகழ்வா நெஞ்சத்தில் போதாத புனிதன்மை. ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு சிலர் பேசுவாங்க. யாரை எப்படி நான் எப்படி சமாளிப்பீங்க? பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி, இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையா? பொய் புகழ்வா நெஞ்சத்தில் புகுதாத புனிதன்மை, அதுதான் சத்திய ஞான சபை. அது நீங்க உண்மையா இருந்தால், அம்மா முதல்ல சொன்னாங்க, உண்மையா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஞானம் என்பது இரண்டாவது நிலைக்கு தான் போகுமே தவிர, நீ சத்தியமா உண்மையா இருந்தா படிக்காதவங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்கிறது இல்ல, கிடைக்குதா? இல்ல பூரா படிச்சு 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 சொன்னவங்களுக்கு தான் முக்தி கிடைக்குதா? அவர் செஞ்ச காரியம் அப்படி உண்மையா இருந்தார், உண்மையா இருந்தார், அதனால பெருமாள் வந்துட்டார் இல்லையா? நீ உண்மையா இருக்கிறவங்களுக்கு, அன்பா இருக்கிறவங்களுக்கு, எளிமையா இருக்கிறவங்களுக்கு பெருமான் தொட்டு விடும் தூரம் உள்ளேயே இருப்பார். ஒன்றாய் உடனாய் இருக்கிறார் என்பதை சொல்லி மாலை பொழுதில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னாளர்களை வணங்கி இந்த மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரித்த அம்மா மொழியரசனுடைய திருவடியை வணங்கி சிறப்புகள் வாசிப்பதற்காக ஐயா குமரேசன் அவர்களையும் ஐயா தங்கமனார்களையும் அழைத்து அமைகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆண்டவர்
சிருஷ்டி தலைவரை சிருஷ்டி அண்ணங்களை கருத்தெழுவதற்கு அற்பெரும் ஜோதி காவல்சை தலைவரை காவலர்களை காவலை அமைக்க அற்பெரும் ஜோதி கருத்திசை தலைவரை அவர்களை கருத்தரை அமைக்க அற்பெரும் ஜோதி அத்தனை அமைக்க அற்பெரும் ஜோதி வாய்கள் பயிர்களை வாய்களை காத்தல் அற்பெரும் ஜோதி காத்தல் அற்பெரும் ஜோதி சிசுமுதல் பருவங்களை அத்தனை காத்தல் அற்பெரும் ஜோதி உடலை உணரும் காத்தல் அற்பெரும் ஜோதி ஆன்மீக சக்தியால் நடைபெறுகிறேன் மாணவ காத்தல் அற்பெரும் ஜோதி காத்தல் அற்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி பான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீர் பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தவத்திலே தங்கியப்ப சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். வானாலடைவர்
வாழ்நாளைகள் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூணாயிரம் புகழ் போகம் பெறுவர் நீ புண்மை என்றும் காணார் நீ நாமம் கருதுகின்றோர் ஒட்டி கண்டுகள்வார் மானாலும் உற்றமையிலே வடிவிலை மாணிக்கமே அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி திருவர் பிரகாச வளரா திவ்ய திருவிழே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பணம் கொடுத்து அடியார் மக்கள் நான் இங்கே தான் இருப்பேன். தயவு செஞ்சு நூலை நீங்க வாங்கிட்டு போயிடுறேன்.